அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அடுத்து அரசியல் நிர்ணய சபையோட செயல்பாடுகள். இப்போ அரசியல் நிர்ணய சபை அமைச்சாச்சு. செயல்பாடுகள் எதுக்காக அரசியல் நிர்ணய சபை அமைச்சிருக்கோம்? அரசியல் அமைப்பு எழுதுவதற்காக தான் அமைச்சிருக்காங்க. அப்போ அவங்க செயல்பாடு பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? 1946 டிசம்பர் 9. இதுக்கு முன்னாடி இன்னொரு தகவல். 1946 டிசம்பர் 6 அன்று அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்டது. 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டம் நடைபெற்றது. முதல் கூட்டம் எப்ப நடந்துச்சுன்னு கேட்கலாம். திங்கட்கிழமை. இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கல. டேலாம் ஒரு சிலது கேட்டிருக்காங்க. திங்கட்கிழமை முதல் கூட்டம் நடந்தது. காலை 11 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்குமே நாடாளுமன்றம் காலை 11 மணிலிருந்து 1 மணி வரை, அதுக்கப்புறம் லஞ்ச் மீண்டும் 2 மணிலிருந்து 6 மணி வரை அப்படின்னு 2 செஷன் நடக்கும். அதே போலதான் காலை 11 மணிக்கு அவை கூடியது. அவை கூடனதும் எங்கடா நீங்க நாடாளுமன்றம் சொல்ற இல்லையா? இப்ப இருக்கிற புது நாடாளுமன்றம் இல்ல, புது நாடாளுமன்றம் பழைய நாடாளுமன்றம் பக்கத்துல தான் இருக்கு. பழைய நாடாளுமன்றம் இருக்கு பாத்தீங்களா? கடந்த 75 ஆண்டுகளா நாடாளுமன்றமா செயல்பட்டு வந்தது. அதுதான் இந்தியாவோட அரசியல் நிர்ணய சபை எழுதிச்சு. அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க? அத அரசியல் நிர்ணய சபை மன்றம், சம்விதான் சதான் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த நாடாளுமன்றத்தில் தான் அரசியல் நிர்ணய சபை நடந்தது. முதல் கூட்டம். அந்த முதல் கூட்டத்தோட பொருள் என்ன அப்படின்னா, தீம் என்னன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல். அதான் முதல் கூட்டத்தோட பொருள். முதல் கூட்டத்துல எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க அப்படின்னா 207 உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. 208 இருந்தது. இதுக்கப்புறம் ரிவைஸ்ட் பண்ணி 207 தான் கொடுத்திருக்காங்க. சோ அது சரியான தகவலை நம்ம எடுத்துக்கலாம். 207 உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. 389 உறுப்பினர்கள் நம்ம சொல்றோம் மொத்த உறுப்பினர்கள். ஆனா கலந்துகிட்டது 207 உறுப்பினர்கள். அப்போ மற்ற உறுப்பினர்கள் என்ன ஆனாங்கன்னா, முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையை புறக்கணிக்கிறாங்க. ஏன் புறக்கணிக்கிறாங்க? நாங்க என்ன கேட்கிறோம்? நாங்க கேட்கறது பாகிஸ்தான் அரசியல் நிர்ணய சபை, நீங்க அமைச்சிருக்கிறது இந்திய அரசியல் நிர்ணய சபை. அதனால இந்த அரசியல் நிர்ணய சபையில நாங்க கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு முஸ்லீம் லீக் புறக்கணிக்கிறாங்க. அதாவது தனி பாகிஸ்தான் நாடு கோரிக்கையை வலியுறுத்தி முஸ்லீம் லீக் இந்திய அரசியல் நிர்ணய சபையை புறக்கணிக்கிறாங்க. சரி, ஓகே, அவங்க குறைவா தானே இருக்கிறாங்க. அவங்க போனா என்ன? அவங்க சுதேச அரசு, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்குமே இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில விருப்பம் இல்லை. கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு என்ன சொன்னாங்க அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபையில் கலந்து கொள்வதும் கலந்து கொள்ளாமல் இருப்பதும் உங்களின் விருப்பம் அப்படின்னு சொன்னதால அரசியல் நிர்ணய சபையில யாரு சுதேச அரசு உறுப்பினர்களும் கலந்து கொள்ளல. அப்போ மீதி எவ்வளவு பேர் தான் கலந்துகிட்டாங்க? 207 உறுப்பினர்கள் தான் அரசியல் நிர்ணய சபையில் கலந்துகிட்டாங்க. சரி, அடுத்தது முதல் கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அத முதல் கூட்டம் ஆரம்பமாச்சு. 207 உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. முஸ்லீம் லீக் வரல, இவங்களும் சுதேச அரசு உறுப்பினர்கள் வரல அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது தற்காலிகமா ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும். அதான் முதல் கூட்டத்தோட பொருளே. தற்காலிக தலைவர் யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிக தலைவர் யாரு? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஏன் அவர் தற்காலிக தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய உறுப்பினர்களே மிக வயதான உறுப்பினர் யாரு? சச்சிதானந்த சின்ஹா தான். அதனால அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அவர் பேரை யாரு முன்மொழிறாங்க அப்படின்னா, ஆச்சாரியா ஜேபி கிருபாலினி. இவர் தான் சச்சிதானந்த சின்ஹா பேரை முன்மொழிறார். சோ இந்த முதல் கூட்டம் அந்த கூடி இருக்கும். அன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும். தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா, நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபர் தான். ஓல்டஸ்ட் பார்லிமெண்டேரியன் சொல்லலாம். யார் அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா. அவரை நான் என்ன பண்றேன், இந்த அவையை தற்காலிகமா தலைமை தாங்கி கொடுக்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி கிருபாலினி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சோ இதான் இந்த தற்காலிக தலைவர் என்ற கான்செப்ட். ஓகேவா? இப்போ கூட இருக்கு புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, தற்காலிக சபாநாயகர். அப்போ தற்காலிக தலைவர். ஓகேவா? இந்த எந்த நாட்டுல இருந்தனா பிரெஞ்சு அரசியல் அமைப்புல இருந்து பெறப்பட்டது. பெரும்பாலும் தற்காலிக சபாநாயகரா இருக்கட்டும், இல்ல இது போல தற்காலிக தலைவர் யாருன்னா அந்த அவையிலே மூத்த உறுப்பினர் தான் கூப்பிடுவாங்க. அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அதை பெருசா பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சீனியர் மோஸ்ட் சீனியர் மெம்பர் இருக்காரு இல்லையா, அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூப்பிடுவாங்க. சோ அது போல அவர் வந்து அவைய கலந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளும் நடக்குது. அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 11 2வது நாள் கூட்டம் நடைபெறுது. நிரந்தரமா ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
நம்மளுடைய புத்தகத்துல 10th புத்தகத்துல என்ன கொடுத்திருப்பாங்க? தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா இறந்து விடவே நிரந்தரமாக ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லுவாங்க. அது தவறு. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறக்க மாட்டாரு. அவர் 1950 தான் இறக்குறாரு. சோ அப்படி இல்ல, தற்காலிகமா அவைய ஒரு தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. அவருடைய பணி என்ன அப்படின்னா உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செஞ்சதும் நிரந்தரமா ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுத்ததும் அவர் என்ன பண்ணிட ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பணி முடிஞ்சிடும். இன்னைக்குமே தற்காலிக சபாநாயகரை நம்ம பாக்குறோம். இந்த ஆங்கில தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதான். அதுக்கு அடுத்தது நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவர் தெரியும். அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை, இல்ல அவரால் வர முடியாத சூழ்நிலைனா அவையை நடத்தணும் இல்லையா? அதற்காக 2 துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 1947 ஜனவரி 25 HC முகர்ஜி, ஹரேந்திர கோமர் முகர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. குமார் அப்படின்னு சொல்றாங்க, அது கோமர் தான் கரெக்டான வார்த்தை. அடுத்தது 1947 ஜூலை 16 BT கிருஷ்ணமாச்சாரி அப்படின்ற ஒரு நபரை 2 பேரு துணைத் தலைவர்களா தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர் தான் வாங்கல் திருவேங்கடாச்சாரி கிருஷ்ணமாச்சாரி. இவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்த நாள் கூட்டம் 1946 டிசம்பர் 13 என்ன எடுத்துட்டு வராங்க? வரலாற்று சிறப்பு மிக்க குறிக்கோள் தீர்மானம் எடுத்துட்டு வராங்க. அது என்ன குறிக்கோள் தீர்மானம்? இப்போ நம்ம அரசியல் நிர்ணயம் அமைச்சிட்டாங்க, நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு. இப்போ இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அரசியல் அமைப்பு எழுதுறது. அந்த அரசியல் அமைப்புல என்னென்னலாம் இடம் பெறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் இருக்கு இல்லையா, நோக்கம் இருக்கு இல்லையா, அத ஜவஹர்லால் நேரு முன்மொழிகிறார். அந்த கான்செப்ட் யார் முன்மொழிறது? ஜவஹர்லால் நேரு முன்மொழிகிறாரு. சோ அரசியல் அமைப்போட அடிப்படை என்னென்னலாம் அரசியல் அமைப்புல இருக்கணும், அதனுடைய தத்துவங்கள் என்னென்ன. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்தியா இறையாண்மை நாடா இருக்கணும், மக்களாட்சி நாடா இருக்கணும், குடியரசு நாடாக இருக்கணும். இப்படி நிறைய ஐடியாஸ் இருக்கு இல்லையா. இந்தியா என்ன மாதிரி நாடா உருவாக்கணும்னு ஒரு அவங்களுக்குன்னு சில குறிக்கோள் நோக்கம் இருக்கு இல்லையா. அதை நோக்கமா எடுத்துட்டு குறிக்கோளா எடுத்துட்டு இந்த அவையில முன்மொழிகிறாரு. யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. யாரு? ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? அது முன்மொழிகிறார். அது எப்போ அது அரசியல் நிர்ணய சபை என்ன பண்றாங்க? படிச்சு பாக்குறாங்க. ஓகே, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த இந்த குறிக்கோள் தீர்மானம் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பார்த்துட்டு, ஆமா இந்த மாதிரி அரசியல் அமைப்பை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை ஏத்துக்கிறாங்க. குறிக்கோள் தீர்மானம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1947 ஜனவரி 22. மீண்டும் சொல்ற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தீர்மானம் குறிக்கோள் தீர்மானம். 1946 டிசம்பர் 13 அன்று கொண்டு வரப்பட்டது. ஜவஹர்லால் நேரு அவர்களால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1947 ஜனவரி 22 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி மாத்திட்டாங்க, முகவரையா மாத்திருக்காங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது ஓகேவா, குறிக்கோள் தீர்மானம் எடுத்துட்டு வந்தாச்சா. இப்போ இந்திய சுதந்திர சட்டத்தின் மூலம் ஏற்பட்ட மாற்றம் அது என்னது? 1947 இந்திய சுதந்திர சட்டம், இந்திய விடுதலை சட்டம் ஏற்றுறாங்க. ஓகேங்களா? தெரியல. 1947 ஜூலை 18 இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் ஏற்றி அதனுடைய மன்னர் என்ன பண்றாரு? ஒப்புதல் கொடுக்கிறாரு. அந்த இந்திய சுதந்திர சட்டத்தின் மூலமா இந்தியாவில சில மாற்றங்கள் ஏற்படுது. இது ஒரு பெரிய மாற்றம்னே சொல்லலாம். என்னது? இப்போ முஸ்லிம் லீக் தொடர்ந்து என்ன வலியுறுத்துறாங்க? எங்களுக்கு தனி நாடு கொடுங்க. என்னது? எங்களுக்கு தனி நாடு கொடுங்க. நிறைய பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா தனி நாடு கொடுக்குற மாதிரி தெரியல. கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு வந்தாங்க, அவங்க கிட்டையும் கேட்கறாங்க, அப்பயும் தனிநாடு பத்தி பேசல. அதனாலதான் பாகிஸ்தான் இந்தியா சேர்த்து ஒட்டுமொத்தமா இந்திய அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துறாங்க. 359 உறுப்பினர் பார்த்தோம். ஆனால் முகமது அலி ஜின்னா போன்ற தலைவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க, எங்களுக்கு தனி பாகிஸ்தான் கொடுத்தா மட்டும்தான் நாங்க என்ன பண்ணுவோம், அரசியல் நிர்ணய சபைக்குள்ள போமே. நாங்க இந்த அரசியல் நிர்ணய சபைக்குள்ள நாங்க ஒரு காலம் போக மாட்டோம்னு சொல்றாங்க. மவுண்ட் பேட்டன் கிளமன் அட்லி மவுண்ட் பேட்டனை இந்தியாவுக்கு அனுப்புறாரு. இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா வராரு. வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பேசுறாரு. முஸ்லீம் லீக் தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க. எங்களுக்கு கண்டிப்பா என்ன வேணும், தனி பாகிஸ்தான் வேணும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 1947 மார்ச் மாதம் 3ஆம் தேதி, ஓகேவா, சாரி ஜூன் 3ஆம் தேதி, ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் ஒரு திட்டத்தை ஒண்ணு அறிவிக்கிறார். அதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அந்த திட்டத்துல என்ன தெரிவிக்கிறார் அப்படின்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 நாடுகள் உருவாகும் அப்படின்னு என்ன பண்றாங்க, மவுண்ட் பேட்டன் திட்டத்துல சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம ஜூலை மாதமே இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்னு ஒண்ணு ஏற்றுறாங்க. இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு, இந்தியான்னு ஒரு நாடு, பாகிஸ்தான் ஒரு நாடு அப்படின்னு 2 நாடு உருவாக போகுது. ஆனா அரசியல் நிர்ணய சபை ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் 389 உறுப்பினர்கள். இப்ப 2 நாடு பிரிய போகுதுன்றதால அந்த 389 உறுப்பினர்களை மாற்றம் ஏற்படுது. ஓகேங்களா, இங்க பார்த்தலாம் 389 உறுப்பினர்களா, அதுல 389 அதுல 2 பிரியலாம். ஒண்ணு இந்திய அரசியல் நிர்ணய சபை எவ்வளவு 299 உறுப்பினர்கள், மீதி 90 உறுப்பினர்கள் எங்க பாகிஸ்தான் அரசியல் நிர்ணய சபை போயிடுவாங்க. இந்த 299 கூட எப்படி பிரியும் அப்படின்னா, 70 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள், 229 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அப்படின்னு மாறும். இது முதல் மாற்றம். பாருங்க, இந்திய சுதந்திர சட்டத்தின் மூலமா இந்தியா 2 நாடா விடுதலை ஆக போது. இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு இந்திய அரசியல் நிர்ணய சபை பாகிஸ்தானுக்கு சேர்த்துதான் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அந்த 389 உறுப்பினர்களை 2ஆ பிரியுது. ஒண்ணு 299 இது இந்திய அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள், 90 இது பாகிஸ்தான் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள். இந்த 299 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு 229, இன்னொன்னு 70. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தட் மீன்ஸ் பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்களிலிருந்து வந்த உறுப்பினர்கள். இது சுதேச அரசு உறுப்பினர்கள், தட் மீன்ஸ் நியமன உறுப்பினர்கள் 70 பேர். இப்படி வருது. இது முதல் மாற்றம். 2வது மாற்றம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை 2 வேலையை செய்ய போகுது. நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை 2 பணிகளை செய்ய போகுது. என்னது? ஒரு பணி அரசியல் அமைப்பை உருவாக்குதல், அதான மெயின் பணி. அது சைட் பை சைடா சாதாரண சட்டமும் ஏற்றுவாங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறது மெயின் நோக்கம், அது சாதாரண சட்டமா உருவாக்கும். அப்போ அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கணும், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபைன்னு பேர். யார் தலைமை தாங்குவா? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்குவார். அதே உறுப்பினர்கள் தான், அதே அவை தான் நாடாளுமன்றமா செயல்படும். ஏன் நாடாளுமன்றமா செயல்படுனா, சாதாரண சட்டங்கள் ஏற்றக்கூடிய வேலை இருந்தா ஏற்றுவாங்க. அப்ப அதுக்கு பேரு நாடாளுமன்றம் அப்படின்னு பேரு. அப்ப யாரு அந்த அவைக்கு தலைமை தாங்குவார்னா ஜி.வி. மௌலாங்கர். இவருக்கு பேரு சபாநாயகர்னு பேரு, இவருக்கு பேரு தலைவர்னு பேரு. ஓகேங்களா, அதாவது அரசியல் நிர்ணய சபை தலைவர் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத், நாடாளுமன்றத்தோட சபாநாயகர்னா ஜி.வி. மௌலாங்கர். இப்படி அரசியல் நிர்ணய சபை 2 பணிகளை மாறி மாறி செய்தது. மீண்டும் சொல்ற, அரசியல் அமைப்பு உருவாக்கும் போது அதுக்கு பேரு அரசியல் நிர்ணய சபை, தலைவர் யாரு? ராஜேந்திர பிரசாத். சாதாரண சட்டங்களை ஏற்றும் போது அதுக்கு பேரு நாடாளுமன்றம், அதனுடைய சபாநாயகர் யாரு? ஜி.வி. மௌலாங்கர். அப்படின்னு அரசியல் நிர்ணய சபை மாற்றம் கண்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை இறையாண்மை மிக்க அமைப்பாக மாத்திட்டாங்க. ஓகேங்களா, அதை பத்தி பின்னாடி நம்ம பார்க்கலாம். சோ இதான். அதன் பிறகு அடுத்து வாங்கலாம். அடுத்தது அரசியல் நிர்ணய சபை. நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை இப்போ நம்ம ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அரசியல் நிர்ணய சபை அமைச்சாங்க. முதல் கூட்டம் நடந்துச்சு, தற்காலிக தலைவர். 2வது கூட்டம் நடந்தது, நிரந்தர தலைவர். குறிக்கோள் தீர்மானம் எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்குள்ள இந்திய விடுதலை ஆகிற சூழ்நிலை, இந்திய விடுதலை ஆட்சி 2 அவையா 2 அரசியல் நிர்ணய சபை அமைச்சாங்க. அதுல இந்திய அரசியல் நிர்ணய சபை பெரும் மாற்றம் ஏற்பட்டது. இதை பார்த்துட்டோம். இதன் பிறகுதான் மெயின் நோக்கம் இது, அரசியல் அமைப்பு எது தானே, அந்த பணியை செய்ய ஆரம்பிக்கணும். அரசியல் அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னா உறுப்பினர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படியே உருவாக்கிட முடியாது. நிறைய குழுக்கள் அமைக்கிறாங்க. குறிப்பாக அரசியல் நிர்ணய சபை 8 பெரிய குழுக்களையும் 13 சிறிய குழுக்களையும் அமைக்குது. இது சிறிய குழுக்கள், தற்காலிக குழுக்கள் சொல்லலாம். இது அந்த பணிக்காக, என்ன பணிக்காக அமைக்கிற பெரிய குழுக்கள். சோ மொத்தம் 8 பெரிய குழுக்களையும் 13 சிறிய குழுக்களையும் அமைக்குது. ஓகேங்களா, அந்த 8 பெரிய குழுக்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த குழு வேணும்னாலும் நம்ம தேர்வுல கேட்போம். பெரும்பாலும் குரூப் 4 மாதிரியான எக்ஸாம்ல வரைவு குழு மட்டும் போக்கஸ் பண்ணா போதும். மத்த எக்ஸாம்ல கண்டிப்பா மத்த 8 குழுக்களும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோ அந்த 8 குழுக்கள் பார்க்கலாம். ஒண்ணு மத்திய அரசியல் அமைப்பு குழு. நல்லா கவனிங்க, யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. மத்தியன்னு சொல்லலாம், இல்ல ஒன்றியம் சொல்லலாம். ஒன்றிய அரசியல் அமைப்பு குழு அல்லது மத்திய அரசியல் அமைப்பு குழு. அதனுடைய தலைவர் யாரு? ஜவஹர்லால் நேரு.
எந்த ஆண்டு அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் என்ன குழு, யார் தலைவர் அது தெரிஞ்ச போதும். மீண்டும் சொல்றேன், மத்திய அல்லது ஒன்றிய அரசு அமைப்பு குழு யார் தலைவர்? ஜவஹர்லால் நேரு. மத்திய அல்லது ஒன்றிய அதிகார குழு யூனியன் பவர்ஸ் கமிட்டி யார் தலைவர்? ஜவஹர்லால் நேரு. மாநில குழு, இதனுடைய நோக்கம் என்னன்னா மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அமைக்கப்பட்ட குழு மாநில குழு, ஸ்டேட் கமிட்டி அப்படின்னு பேரு. யார் தலைவர்? ஜவஹர்லால் நேரு. அடுத்தது மாகாண அரசியல் அமைப்பு குழு ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்த கமிட்டி அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடியினர் விவகாரங்கள் குறித்த ஆலோசனை குழு. அதனுடைய தலைவர் யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். நடைமுறை விதிகள் குழு யாரு? ராஜேந்திர பிரசாத். அதுக்கு அடுத்தது வழிகாட்டுதல் குழு ஸ்டீரிங் கமிட்டி, அதுவும் யாரு? ராஜேந்திர பிரசாத். வரைவு குழு டிராப்டிங் கமிட்டி, அதனுடைய தலைவர் யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். சோ இப்படி 8 முக்கிய குழுக்கள் இருக்கு. ஓகேங்களா? இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்க. பாருங்க, யூனியன் அதாவது மத்திய, மத்திய மாநில அப்படின்னு வந்தா யார் தலைவர்? ஜவஹர்லால் நேரு. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல மத்தியக்கு பதிலா ஒன்றியம் கொடுத்தாலும் ஓகே தான், இல்ல மத்தியம் கொடுத்தாலும் ஓகே தான். மத்தியம், மத்தியம், மாநிலம், இப்படி இந்த மாதிரி ஒரு குழு வந்துச்சுன்னா அது யார் தலைவர்? மூணுத்துக்குமே ஜவஹர்லால் நேரு தான். மாகாணம் அப்படின்னு வந்தா கண்டிப்பா தெரியும், மாகாணங்களை ஒருங்கிணைப்பதுல சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு தான் பெரும் பங்கு இருக்கு. அப்ப மாகாணம் அப்படின்னு ஒரு குழு ஆரம்பிக்குதுன்னா யார் தலைவர்? அதுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுக்கடுத்து வாங்க, இது மட்டும் கொஞ்சம் நம்ம தனியா படிச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து வாங்கல, வழிகாட்டுறார், நடைமுறை விதிகள் போட்டு வழிகாட்டுறார் யாரு? ராஜேந்திர பிரசாத். அவர் தான் அந்த அவையோட தலைவரா இருக்கிறாரு. அப்போ நடைமுறை விதிகள் குழு அப்படின்னு கேட்டாலும் சரி, வழிகாட்டுதல் குழு ஸ்டீரிங் கமிட்டின்னு கேட்டாலும் யார்தான் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். வரைவு குழு நம்ம சொல்லவே தேவையில்லை, டாக்டர் B.R. அம்பேத்கர். கண்டிப்பா அது நம்ம மறக்கவே மறக்காது. சோ இப்படி 8 பெரிய குழுக்களை ஈஸியா ஞாபகம் வச்சு. அடுத்து போயிடலாமா? அரசியல் நிர்ணய சபை ஏற்கனவே சொன்ன 13 சிறிய குழுக்களை அமைச்சிருக்கு. எல்லா குழுவும் இது தேவையில்லை, நான் ரவுண்ட் பண்றதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். என்னன்னா அப்படின்னா ஹவுஸ் கமிட்டி அவை குழு, கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான். சோ அவை குழு யார் அப்படின்னா பட்டாபி சீதாராமையா. அடுத்தது பார்க்கலாம், தேசிய கொடிகளுக்கான தற்காலிக குழு அடோ கமிட்டி ஆன் நேஷனல் பிளாக் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். அதுக்கு அடுத்தது அலுவல் விதிகள் குழு K.M. முன்ஷி. இது ஓரளவுக்கு முக்கியமான கமிட்டி. அலுவல் விதிகள் குழு, ஓகேவா? K.M. முன்ஷி. அதுக்கு அடுத்த குழு அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகளுக்கான குழு G.V. மௌலாங்கர். ஓகேவா? இந்த 4 கமிட்டி எக்ஸாம் பாயிண்டோட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதாக கூட இன்னொரு கமிட்டி இருக்கும், அட்வோட் கமிட்டி ஆன் நேஷனல் பிளாக், தேசிய கொடிகளுக்கான தற்காலிக குழுனா ராஜேந்திர பிரசாத். தேசிய கொடிக்கான நிரந்தர குழு அப்படின்னு கேட்டாலோ இல்ல தேசிய கொடிகளுக்கான குழுன்னு கேட்டாலோ J.B. கிருபாலினி. ஓகேங்களா? அதுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. மீதி இருக்கிறதுல அவ்வளோ ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டு விட்டுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது இந்த 4 கமிட்டி பாத்துங்க. சோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான கமிட்டி இருக்கு, எஸ்கே தார் கமிட்டி. நம்ம இங்க பார்க்க வேண்டாம், தனியாவே பார்க்க போறோம். பார்ட் 1 படிக்கும் போது நம்ம இந்த கமிட்டி பார்க்கலாம். சோ அதனால இங்க முக்கியமான குழு ஆச்சு, இது சொல்லலாம், உரி பண்ண வேண்டாம், நம்ம அந்த ஏரியாவில பாத்துக்கலாம். ஓகேங்களா? இதான் முக்கியமான பெரிய குழுக்கள் மற்றும் சிறிய குழுக்கள். அதுக்கடுத்து போயிடலாமா? இப்போ 8 பெரிய குழுக்கள் இருந்தாலும் அதுல ரொம்ப முக்கியமான குழு வரைவு குழு. இந்த குழு பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். டிராப்டிங் கமிட்டி பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசியல் அமைப்பை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? வரைவு குழு இருக்கு. அதுதான் அந்த குழுவோட நோக்கம். அடுத்தது எப்போ அமைக்கிறாங்க? 1947 ஆகஸ்ட் 29 அன்று வரைவு குழு அமைக்கப்பட்டது. குரு 4ல பொறுத்துக்களை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறான், நல்லா கவனிச்சுக்கணும் டேட்டு. 1947 ஆகஸ்ட் 29. ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 47 தான் இண்டிபெண்டன்ஸ் ஆனோம், அதுவும் ஆகஸ்ட் மாதம் தான் ஆனோம். ஆகஸ்ட் 15 அங்கிருந்து ஒரு 2 வாரத்தில் அமைச்சாங்க அப்படின்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், ஈஸியா ஞாபகம் வந்துடும். வரைவு குழு அமைக்கப்பட்டது 1947 ஆகஸ்ட் 29 அன்று அமைக்கப்பட்டது. அதுக்கடுத்தது வரைவு குழுவோட தலைவர். மொத்தம் வரைவு குழுல 7 பேரு.
இன்க்ளூடிங் தலைவர் உட்பட 7 பேரு. அந்த 7 பேருமே பார்க்கலாம். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்தான் தலைவர். உறுப்பினர்கள் யார் யாருன்னா என் கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், டாக்டர் KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, என் மாதவராவ். ஒரிஜினலா அந்த இடத்துல யார் இருந்திருப்பா? BL மிட்டர் அவர் இருந்திருப்பாரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு இருப்பாரு 48ல. அதனால அந்த இடத்துக்கு வந்தவர் யாருன்னா என் மாதவராவ். ஏழாவது நபர் தலைவர் சேர்த்து மொத்தம் 7 பேர் இல்லையா? அந்த இடத்துல இருந்தவர் யாருன்னா DP கைத்தான். அவர் இறந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்தவர் தான் TT கிருஷ்ணமாச்சாரி. சோ இப்படி 7 உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு தான் வரைவு குழு. நம்மளுடைய 12th புக்ல BN ராவும் இதுக்குள்ள சேர்த்து மொத்தம் 8 பேர் சொல்லியிருப்பாங்க. சோ 8 பேர் கிடையாது, வரைவு குழுவில் இடம்பெற்ற நபர்கள் அப்படின்னா 7 பேர் தான். சோ அதான் மைண்ட்ல வச்சுங்க. இந்த வரைவு குழு தான் இந்தியாவில அரசியல் நிறைய கமிட்டிஸ் இருக்கா, அவங்க நிறைய சஜஷன் சொல்லுவாங்களா, அந்த சஜஷன்ல உள் வாங்கிக்கிட்டு அரசியல் அமைப்பு என்ன பண்ணணும், டிராஃப்ட் பண்ணணும், அது ஒரு ஒருங்கிணைக்கணும், ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரணும். அதுதான் வரைவு குழுவோட முக்கிய பணி. இது வேணாம், இது வேணும், இது இப்படி சேர்க்கலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வரைவு குழு தான் பெரும் பங்கு எடுத்துக்குது. இன்னும் எக்ஸாக்டா சொல்ல போனா இந்த 7 பேர் கொண்ட குழுவா இருந்தாலும் அம்பேத்கர் தான் பெரும் பொறுப்பு இருந்தது. இவங்களாம் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கல. அம்பேத்கர் தனி ஒரு மனிதனாக இந்த வரைவு குழு என்ன பண்றாரு, அந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறார், டிராஃப்ட் பண்றார், அரசியலமைப்பை உருவாக்குறார். ஓகேங்களா? சரி, வரைவு குழு மற்ற குழுக்கள் கொடுத்த அனைத்து கருத்துக்களை உள்வாங்கி ஒரு வடிவத்துக்கு கொண்டுட்டு வராங்க அரசியலமைப்பை. அதை மக்களோட பார்வைக்கு வெளியிடுறாங்க. அதுதான் முதல் வரைவு வெளியிடப்பட்ட நாள் எப்ப அப்படின்னா 1948 பிப்ரவரி 21 வரைவு குழு முதல் வரைவை வெளியிடுறாங்க. இதுல யார் வேணாலும் கருத்து சொல்லலாம், மீடியா கருத்து சொல்லும், உறுப்பினர்கள் கருத்து சொல்லுவாங்க, அன்னைக்கு இருந்த மக்கள் பொதுமக்கள் கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களுக்கு பிறகு 2வது முறையா வரைவு வெளியிடுறாங்க. அது எப்ப அப்படின்னா அக்டோபர் 1948. அதன் பிறகு அதே 1948 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி 3வது வரைவு வெளியிடுறாங்க. ஓகேங்களா? இதான் முதல் வரைவு, 2வது வரைவு, 3வது வரைவு. மக்களுடைய பார்வைக்கு, உறுப்பினர்கள் பார்வைக்கு இந்த வரைவு குழு வெளியிடுது. அது முடிஞ்ச பிறகு அரசியலமைப்பை என்ன பண்ணணும், நிறைவேற்றக்கூடிய பணியை தொடங்குறாங்க. அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுதல் எப்படி நிறைவேற்றுறாங்க இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். ஒரு மசோதா நிறைவேற்றணும் அப்படின்னா, ஒரு மசோதா சட்டம் ஆகணும்னா முதல் வாசிப்பு, 2வது வாசிப்பு, 3வது வாசிப்பு இப்படி எல்லாம் நடக்கும். அப்பவுமே அப்படிதான் நடந்தது. சோ அரசியல் அமைப்பை எப்படி நிறைவேற்றுறாங்க? ஃபர்ஸ்ட் முதல் வாசிப்பு என்னைக்கு முதல் வாசிப்புனா நவம்பர் 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 1948 நவம்பர் 4. அதாவது இறுதி வரைவு வெளியிடப்பட்டது நவம்பர் 4. முதல் வாசிப்பு தொடங்கினதும் நவம்பர் 4ஆம் தேதி. எது வரைக்கும் நடக்கும்? நவம்பர் 4ல இருந்து 9 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? நவம்பர்ல இருந்து 9 1948. ஓகேவா? இது நடந்திருக்கு. நடந்த பிறகு முதல் வாசிப்பு என்ன நடக்கும்? அம்பேத்கர் எழுந்து நின்று அந்த வரைவுல எதெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காரோ அதையெல்லாம் ஜஸ்ட் என்ன பண்ணுவார், ரீட் பண்ணுவாரு. இதுதான் முதல் வாசிப்பு. 4, 5, 6, 7, 8, 9 இப்படி ஒரு 6 நாட்களாக முதல் வாசிப்பு நடக்குது. ஜஸ்ட் ரீட் பண்ணக்கூடிய பணிதான் முதல் வாசிப்பு. 2வது வாசிப்பு எப்ப ஸ்டார்ட் ஆகுது? 1948 நவம்பர் 15 அன்று ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஸ்டார்ட் ஆகி 1949 அக்டோபர் 17 வரைக்கும் என்ன தொடங்குது அப்படின்னா 2ஆம் வாசிப்பு நடக்குது. அது என்ன 2வது வாசிப்பு? இதுல டீடைல்டா டிஸ்கஷன் நடக்கும், டிபேட் நடக்கும், தேவை ஏற்பட்டால் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம். இதுதான் 2வது வாசிப்பு. அப்படி பார்க்கும்போது எவ்வளவு நாள் அத விரிவான விவாத நிலை தான் 2வது வாசிப்பு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் 7653 திருத்தங்களை என்ன பண்றாங்க, திருத்தணும் சொல்றாங்க. அவ்வளவு திருத்தங்கள் முன்மொழிறாங்க. இது பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அப்படி திருத்துங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் 7653 அமெண்ட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வராங்க. அவெல்லாம் வேணாம் சொல்லிட்டு அதை எவ்வளவு திருத்தங்கள் மட்டும் கருத்தூன்றி விவாதிக்கிறாங்கன்னா 2473 திருத்தங்களை மட்டும்தான் மெயினா எடுத்து கருத்தூன்றி விவாதிக்கிறாங்க.
அதன் பிறகு மூன்றாவது வாசிப்பு. இந்த திருத்தங்களுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருடம் நடக்குது. அதாவது விவாதங்கள் நடக்குது, திருத்தங்கள் நடக்குது. சோ அதெல்லாம் முடிஞ்சு மூன்றாவது வாசிப்பு எப்ப வருதுன்னா நவம்பர் 14ஆம் தேதி நடந்து நவம்பர் 26 வரைக்கும் மூன்றாவது வாசிப்பு 1949. சோ இறுதி கட்டத்துக்கு எட்டிடுச்சு. இதான் மூன்றாவது வாசிப்பு. ஓகேவா? எப்போ எக்ஸாக்டா முடியுது? 1949 நவம்பர் 26 அன்று அரசியல் அமைப்புல இருக்கிற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்போ? நவம்பர் 26. அதான் சொல்லியிருக்காங்க 1949 நவம்பர் 26 இருக்கு இல்லையா? 1949 நவம்பர் 26 அரசியல் அமைப்பு இந்த சபையில் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துட்டு வராங்க. யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேவா? சோ மக்களால் ஏத்துக்கிற மாதிரிதான், உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு ஏத்துட்டாலும் அந்த மக்களால் ஏற்றுக்கொண்ட மாதிரி தான். எத்தனை உறுப்பினர்கள்? 284 உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நல்லா கவனிங்க, 299 உறுப்பினர்கள் மொத்தமா 389 இருந்து அதன் பிறகு அதுல இந்தியாவுக்காக 299 உறுப்பினர் வராங்க இல்லையா? அந்த 299 உறுப்பினர்கள ஒரு சிலர் இறந்துட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் ஆப்சென்ட் ஆயிருப்பாங்க. அதையெல்லாம் போக அன்னைக்கு வந்தவங்க 284 உறுப்பினர்கள் வந்தாங்க. 284 உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இன்னைக்கு நவம்பர் 26 1949. அன்னைக்கு ஏத்துக்கிட்டாலும் ஓகேவா, அன்னைக்கு ஏத்துட்டாலும் உடனே நடைமுறைக்கு வந்துருச்சானா? நடைமுறைக்கு எப்போ வருது? 1950 ஜனவரி 26 அன்றுதான் நடைமுறைக்கு வருது. அப்போ நவம்பர் 26 அன்று ஏதாவது நடைமுறைக்கு வந்துச்சானா? ஒரு சில நடைமுறைக்கு வந்துச்சு. என்ன நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா, குடியுரிமை, தேர்தல், தற்காலிக நாடாளுமன்றம், சில ஷார்ட் டைட்டில்ஸ், இது எல்லாம் அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. மற்றது எல்லாமே 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்துச்சு. ஏன் ஜனவரி 26 1950 சூஸ் பண்ணாங்க? இப்போ நவம்பர் 26 அன்று ஏத்துக்கிட்டாங்க. நவம்பர் 26 அன்றே எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தி இருக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் 2 மாதம் சரியா வெயிட் பண்ணாங்க அப்படின்னா, ஜனவரி 26 1930 இது ஒரு வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். 1929 டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு நடக்குது, INC மாநாடு நடக்குது. எங்க நடக்குது? லாகூர்ல நடக்குது. ஜவஹர்லால் நேரு தான் அந்த மாநாட்டோட தலைவர். அவர் என்ன சொல்றாரு? அடுத்த வருடம் கடைசி ஞாயிறு பூரண சுயராஜ் கொண்டாடணும் சொல்றார். அடுத்த வருடம்னா அடுத்த மாதம்னா 1930 அடுத்த மாதம். ஓகேவா? கடைசி ஞாயிறு பூர்ண சுயராஜ் கொண்டாடணும் சொல்றாரு. அடுத்த மாதம்னா ஜனவரி, அது 1930 வந்துருது. அது கடைசி ஞாயிறு ஜனவரி 26 வந்துருது. ஓகேங்களா? இப்படி சொன்னது அதான். அப்போ முதல் பூர்ண சுயராஜ் கொண்டாடுனதால நம்ம என்ன பண்றோம்? நவம்பர் 26 1949 அரசியலமைப்பு ஏத்துக்கிட்டாலும் எப்ப நடைமுறைப்படுத்துறோம்? 1950 ஜனவரி 26 நடைமுறைப்படுத்துறோம். இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் இருக்கிறதாலதான். நல்லா கவனிங்க, நவம்பர் 26 ஏத்துக்கொண்ட தினத்தை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம்னா அரசியல் அமைப்பு தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஹிந்தில சம்விதான் திவாஸ் அப்படின்னுவாங்க. சம்விதான் திவாஸ், சம்விதான அரசியலமைப்பு, திவாஸ்னா தினம். ஓகேங்களா? அரசியலமைப்பு தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். என்னைக்குல இருந்து செலிப்ரேட் பண்றோம்னா நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம் எந்த ஆண்டில இருந்து செலிப்ரேட் பண்றோம்னா 2015 இருந்து. எக்ஸாக்டா நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் 19ஆம் தேதி தான் அதை அறிவிக்கிறாரு. நவம்பர் 26 இதுக்கப்புறம் அரசியல் அமைப்பு தினமா செலிப்ரேட் பண்ண போறோம். நேஷனல் கான்ஸ்டிடியூஷனல் டே, தேசிய அரசியலமைப்பு தினம், சம்விதான் திவாஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அதனால 2015 இருந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அப்போ ஜனவரி 26 என்ன செலிப்ரேட் பண்றோம் நமக்கு தெரியும். அரசியலமைப்பு அன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்தியதால ரிபப்ளிக் டே, குடியரசு தினமா செலிப்ரேட் பண்றோம். சோ அரசியலமைப்புல ஒரு சில பகுதிகள் நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது. அரசியலமைப்போட பெரும் பகுதிகள் எப்பதான் நடைமுறைக்கு வருது? ஜனவரி 26 அன்றுதான் நடைமுறைக்கு வருது.
அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்ததால இதுக்கு முன்னாடி இருந்த 2 சட்டம் நீக்கப்பட்டது. ஒன்னு இந்திய அரசு சட்டம் 1935, 2 இந்திய சுதந்திர சட்டம் 1947. இதை 2 என்ன பண்ணிடுறோம், நீக்கிறோம். ஓகேங்களா? சோ இதான் வந்து அரசியலமைப்பு கோரிக்கை. அரசியல் நிர்ணய சபை கோரிக்கை வைக்கிறாங்க, அரசியல் நிர்ணய சபை அமைக்கிறாங்க, அரசியல் அமைப்பு எழுதி முடிச்சு நடைமுறைக்கு வந்த அந்த விவரம்லாம் இப்ப பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்தது அரசியல் நிர்ணய சபை. இதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷன்ஸ், முதன்மையான பணிகள். அதே அரசியல் நிர்ணய சபை மற்ற பணிகளில் ஈடுபடுறாங்க. அதுதான் அரசியல் நிர்ணய சபையின் இதர செயல்பாடுகள் சொல்லலாம். அதர் ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூட் அசம்பிளி. நம்ம அரசியல் நிர்ணய சபை என்ன பண்றாங்க அப்படின்னா 1947 ஜூலை 22 அன்று தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1947 ஜூலை 22 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நமக்கு தெரியும் இந்திய தேசிய கொடி வடிவமைத்தது யாரு? பிங்காலி வெங்கையா. 1947 ஆகஸ்ட் 15 அன்று ஜவஹர்லால் நேரு செங்கோட்டையில தேசிய கொடி ஏற்றிருப்பார். அந்த தேசிய கொடி வடிவமைக்கப்பட்ட ஊர் தான் குடியாத்தம். அன்னைக்கு செங்கோட்டையில தேசிய கொடி ஏத்தினாங்க இல்லையா, அந்த தேசிய கொடி தற்போது எங்க உள்ளது? சென்னையில புனித ஜார்ஜ் கோட்டையில மியூசியத்துல வச்சிருக்காங்க, அருங்காட்சியகத்துல வைத்திருக்கிறாங்க. சோ இதான் இந்த இடத்துல ஒரு கேள்வி, தேசிய கொடி அச்சடிக்கும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? சோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து போலாம். 1949 மே மாதம் இந்தியா காமன்வெல்த் அமைப்புல உறுப்பினரானதை அங்கீகரித்தது. அரசியல் நிர்ணய சபை அங்கீகரிக்கிறாங்க. அடுத்தது 1950 ஜனவரி 24 தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே ஜனவரி 24 தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே ஜனவரி 24 இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதே ஜனவரி 24 என்ன நடக்குதுன்னா அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் நடைபெறுகிறது. அரசியல் நிர்ணய சபையோட கடைசி கூட்டம் நடைபெறுகிறது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் மற்ற செயல்பாடுகள். ஓகேங்களா? அதன் பிறகு அரசியல் நிர்ணய சபை முடிவுக்கு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையோட பணிகள் கிடையவே கிடையாது. அதான் அரசியலமைப்பு எழுதி முடிச்சுட்டாங்க. அப்போ அரசியல் நிர்ணய சபை என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்க, தற்காலிக பாராளுமன்றம் அப்படின்னு அதை மாத்திடுறாங்க. ஓகேவா? ஹட்ஓக் பார்லிமெண்ட் சொல்லலாம், இல்ல ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்போ அப்படின்னா ஜனவரி 26 1950 இருந்து 1952 ஏப்ரல் 17 வரைக்கும் தற்காலிக நாடாளுமன்றமாக செயல்பட்டது. அதன் பிறகு நிரந்தர நாடாளுமன்றமா மாறிடுச்சு. சோ இது வரைக்கும் தான் இருக்கு, தற்காலிக நாடாளுமன்றமா செயல்பட்டது. இந்த தற்காலிக நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றம் இருக்கா, நிரந்தர நாடாளுமன்றம் மாறிச்சா? கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவோட நாடாளுமன்றம் செயல்பட்டது. இப்போ அதை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா சம்விதான் சதாம் அப்படின்னு மாத்திட்டாங்க. புதிய நாடாளுமன்றம் கட்டி அதுல என்ன பண்ணிட்டாங்க, நாடாளுமன்றோட பணிகள் அங்க போயிடுச்சு. ஓகேங்களா? சோ இதான் இந்த விஷயங்கள். ஓகேவா? அரசியல் நிர்ணய சபையோட மற்ற செயல்பாடுகள். அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது அரசியல் நிர்ணய சபை. அது கடைசியா பார்த்துக்கலாம். இந்த ஏரியாவுக்கு வந்தெல்லாம் அரசியல் நிர்ணய சபையோட மற்ற தகவல்கள் பார்க்க போறோம். அது என்ன அரசியல் நிர்ணய சபையோட மற்ற தகவல்கள்? அரசியல் நிர்ணய சபையோட சின்னம் என்ன? யானை. அரசியலமைப்பு எழுதுவதற்கு எவ்வளவு செலவாச்சு? 64 லட்சம் செலவாச்சு. எத்தனை நாட்டோட அரசியலமைப்புல இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நம்மளுடைய அரசியலமைப்பு எழுதணும்? 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் அரசியலமைப்பை படித்து பார்த்து இந்திய அரசியலமைப்பு எழுதப்பட்டது. அரசியலமைப்பு எழுதுவதற்கான வேலை எப்ப தொடங்குச்சு? டிசம்பர் 9 தொடங்குச்சு. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். வரைவு குழு தான் அரசியலமைப்பு உருவாக்குனாங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க? 141 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபை பரிசீலிக்கிறதுக்காக எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க? 114 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. அரசியல் நிர்ணய சபை எவ்வளவு நாள் கூடிச்சு? 11 அமர்வுகளாக 166 நாட்கள் கூடியது. அரசியல் அமைப்பு உருவாக எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க? 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள்.
ஓகேவா? மொத்தம் எத்தனை தொகுதியா தொகுத்திருப்பாங்கன்னா 12 தொகுதியா தொகுத்திருப்பாங்க. ஓகேவா? அரசியலமைப்பு என்ன மொழியில் எழுதுறாங்க? ஆங்கிலம் மற்றும் இந்தியில் எழுதப்பட்டது. ஆங்கிலத்தில் எழுதினவர் யாரு? நம்ம பார்த்துக்கலாம். பிரேம் பெகாரி, நரேன் ரைசடா. ஆங்கிலத்தில் எழுதியவர் பிரேம் பெகாரி, நரேன் ரைசடா. ஹிந்தியில யார் எழுதினது? ஹிந்தியில வசந்த் கிருஷ்ணன் வைத்தியா. இந்த ஆங்கிலத்தில் எழுதினாங்க இல்லையா, அந்த அரசியலமைப்பை அழகுபடுத்தினது யாரு? ராம் மனோகர் சிங்கா, நந்தலால் போஸ் அழகுபடுத்தினவங்க. இந்த பிரேம் பெகாரி, நரேன் ரைசடா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் தான் இந்திய அரசியலமைப்பை ஆங்கிலத்துல இத்தாலிய பாணியில் எழுதியவர். நிறைய ஆஸ்பிரண்ட் இத்தாலிய மொழின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த ரைட்டிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட் சைஸ், அதுதான் இத்தாலிய பாணி அப்படின்னு சொல்றது. அதுல எழுதுறாரு ஆங்கிலத்துல. அவர் ஒரு காலியோகிராபர். ஓகேவா? பிரேம் பெகாரி, நரேன் ரைசடா எழுதிட்டார். ஓகேவா? ராம் மனோகர் சிங்கா, நந்தலால் போஸ் 2 பேரும் அந்த இங்கிலீஷ்ல இருக்கிற அரசியலமைப்பை அழகுபடுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்தி வடிவத்தை அழகுபடுத்தணும் நந்தலால் போஸ், அவர் தான் அழகுபடுத்துறாரு. ஓகேங்களா? முகவரை அழகுபடுத்துற ராம் மனோகர் சிங்கா. சோ இந்த தகவல் அதுக்கு அடுத்து இப்ப மேல போயிடலாம். அடுத்து பாருங்க, ஆங்கிலம் மற்றும் இந்தி அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதான் உண்மை பிரதி சொல்லுவாங்க, ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன். அது இப்ப எங்க இருக்கு? நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயுவால் நிரப்பப்பட்டு பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபையோட ஆலோசகர் யாரு? BN ராவ். அரசியல் நிர்ணய சபையோட செயலாளர் யாரு? HBR ஐயங்கார். அரசியல் அமைப்போட முதன்மை வரைவாளர் யாரு? சீஃப் டிராப்ட்ஸ்மேன் யாரு? SN முகர்ஜி. சோ இதெல்லாம் அரசியல் நிர்ணய சபை குறித்து இல்ல அரசியல் அமைப்பு குறித்து மற்ற இன்ஃபர்மேஷன். எல்லாம் ஒரு முக்கியமான தகவல் தான். எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இதை பார்த்துங்க. ஓகேங்களா? எவ்வளவு செலவாச்சு, எவ்வளவு நடந்தது அதெல்லாமே பாருங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளவு பெண்கள் கலந்துக்கிட்டாங்க நான் பார்த்தா பெண் உறுப்பினர்கள் 15 பெண் உறுப்பினர்கள், அதையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதெல்லாம் அரசியல் நிர்ணய சபையோட மற்ற தகவல்கள். அதுக்கு அடுத்து போயிடலாமா? அதுக்கு அடுத்தது அரசியல் அமைப்பு மீது கிரிட்டிசைஸ் பண்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபை மீதான விமர்சனங்கள் என்னென்ன விமர்சனம்? அது ஒரு 6 வகையா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் அமைப்பு வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில அமைக்கல. இதான் முதல் விமர்சனம், குற்றச்சாட்டு. தட் மீன்ஸ் ஜவஹர்லால் நேரு கேட்டார் இல்லைங்களா, வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில மக்கள் ஓட்டு போட்டு அரசியல் அமைப்பு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கணும்னு அதை எடுத்துக்கல. அப்போ இது மக்களால் தேர்ந்தெடுக்கல, நேரடியா மக்களால் தேர்ந்தெடுக்கல. இது மக்கள் மூலம் மறைமுகமா தேர்ந்தெடுத்த ஒரு அமைப்பு தான். அதுவும் எல்லா மக்களும் ஓட்டு போடல. அதாவது எம்எல்ஏ ஓட்டு போட்டதே, எம்எல்ஏ ஓட்டு போட்டாங்க இல்லையா, அப்ப இருந்த எம்எல்ஏ. இந்த எம்எல்ஏ யார் ஓட்டு போட்டா? 21 வயது நிரம்பிய சொத்து வச்சு டாக்ஸ் பே பண்ணவங்களா இருக்கணும், இல்லைன்னா எஜுகேஷன், இல்லைன்னா ப்ராப்பர்ட்டி, இவங்களதான் ஓட்டு போடுறாங்களே. அப்போ எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்கதான் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மக்கள் நேரடியா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்களா? இல்ல. அது ஒரு முதன்மையான குற்றச்சாட்டு. இரண்டாவது, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை இறையாண்மை மிக்க அரசியல் நிர்ணய சபை கிடையாது. அது என்ன இறையாண்மை? இறையாண்மை அப்படின்னா யாரையும் கண்ட்ரோல், அதாவது நம்ம நாட்டை யாரும் கண்ட்ரோல் பண்ணல. நம்ம நாடுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு? சுதந்திரம் இருக்கு, நம்ம நாடுக்குன்னு ரைட்ஸ் இருக்கு. அப்படி கண்ட்ரோல் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் அது இறையாண்மைன்னு பேர். இப்ப எக்ஸாம்பிள், இப்ப நாடாளுமன்றம் இருக்கா? நம்ம நாடாளுமன்றம் நம்ம நாட்டு மக்களுக்கான எந்த சட்டம்னாலும் எடுத்துட்டு வரலாமா? இதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் இப்படி சட்டம் எடுத்துட்டு வரீங்க, ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு யாரும் கேள்வி கேட்க முடியாது. இதுக்கு பேர் தான் இறையாண்மைன்னு பேர். இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரமா செயல்படலாம். ஆனா நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, அதுக்கு இறையாண்மை மிக்க அமைப்பா இருந்துச்சா? இல்ல. ஏன்னா நம்ம அரசியல் நிர்ணய சபை அமைச்சது யாரு? பிரிட்டிஷ். நம்ம இந்தியா பிரிட்டிஷ் கிட்ட அடிமையா இருக்கிறோம். அடிமையா இருக்கும் போதுதான் என்ன பண்றாங்க? அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துறாங்க. அப்போ சுதந்திரமா நம்ம அமைச்சமானா? கிடையாது. ஒரு அடிமை நாட்டுலதான் நம்ம என்ன பண்றோம்? அரசியல் அமைப்பை ஏற்படுத்துறோம், அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்துறோம். அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை இறையாண்மை மிக்க கொண்டதானா? கிடையாது. அதுக்கு அடுத்தது, இந்த ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டாங்க அரசியல் அமைப்பு, நீண்ட நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? இங்க பாருங்களேன், நசீருதீன் அகமதுன்னு ஒரு ஆள் இருக்காரு. டிராப்டிங் கமிட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்ரிப்டிங் கமிட்டின்றார்.
ட்ரிஃப்ட் அம்மா தொலைச்சிட்டு போயிட்டே இருக்குதான். எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நாள், 2 வருஷத்துக்கு மேல எடுத்துக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட 3 வருடம் எடுத்துக்கிட்டாங்க. அதனால அரசியல் அமைப்பு மீது என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க, இது டிராப்டிங் கமிட்டி இல்ல ட்ரிஃப்டிங் கமிட்டி சொல்றாங்க, நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளது, இது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அடுத்த குற்றச்சாட்டு பாருங்களேன், கிரான்வெல் ஆஸ்டின் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு யுஎஸ்ஏ சேர்ந்த ஒரு ஸ்காலர், அவர் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியோட ஆதிக்கம் நிறைந்திருந்தது. ஏன் அப்படின்னா, இந்தியா இங்க பாருங்க, நம்ம அரசியல் நிர்ணய சபையில ஒரு கட்சியோட ஆதிக்கம் இருந்துச்சு, அந்த ஒரு கட்சி தான் காங்கிரஸ். அப்போ அரசியல் நிர்ணய சபைனா காங்கிரஸ், காங்கிரஸ்னா இந்தியா, அதனால என்ன ஆகி போச்சு, காங்கிரஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. என்ன சொல்றாரு புரியுதுங்களா, நம்மளுடைய அரசியல் நிர்ணய சபையில ஒரு கட்சி கொண்ட அவையா இருந்துச்சு, அந்த ஒரு கட்சி எது, காங்கிரஸ். அதாவது அரசியல் நிர்ணய சபை என்பது காங்கிரஸ், காங்கிரஸ் என்பது இந்தியா, அதனால என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். அடுத்து ஓகேங்களா, அவர் என்ன புக்ல சொல்றாருன்னா, த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கார்னர்ஸ்டோன் ஆஃப் எ நேஷன். அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்கா, கூட்டாட்சி அந்த ஏரியாவில் இதை பத்தி நம்ம படிக்க போறோம். சோ கிரான்வெல் ஆஸ்டின் இந்திய அரசியலமைப்பை PhD பண்றார், முனைவர் பட்டம் பெறுவதற்காக ஆராயிறாரு. அப்படி ஆராயும் போது ஒரு புத்தகம் எழுதுறாரு, அதுதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் த கார்னர்ஸ்டோன் ஆஃப் எ நேஷன் அப்படின்ற புத்தகம். இந்திய அரசியலமைப்பு நாட்டின் மூலக்கல் அப்படின்ற புத்தகத்துல இதை சொல்லியிருப்பார். சரி, அரசியல் நிர்ணய சபை குறித்து வேற என்ன குற்றச்சாட்டு, வழக்கறிஞர்கள் அரசியல்வாதிகளோட ஆதிக்கம் அதிகமா இருந்தது. அரசியலமைப்புல பாருங்களேன், அரசியலமைப்புல இருந்தவங்க எல்லாரும் யாரு, பெரும்பாலும் எல்லாருமே அட்வொகேட்ஸ், லாயர்ஸ், அவங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா, யாரு வேணாலும் எடுத்துங்க, அம்பேத்கர் எடுத்துங்க, ஜவஹர்லால் நேரு எடுத்துங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல், யார வேணாலும் எடுத்துங்க, பெரும்பாலும் யாரா தான் இருக்கிறாங்க, அட்வொகேட் தான் இருக்காங்க. ஒரு சிலர் இவங்க இருந்தாங்க, யாரு, பொலிட்டிஷியன் இருந்தாங்க. அப்போ இவங்களுடைய ஆதிக்கம் தான் அதுல அதிகமா இருக்கு. ஓகேவா, அது ஒரு குற்றச்சாட்டு.